தட்சிணபானு உதகையில் உள்ள ராஜ்பவனில் இன்று துணைவேந்தர்கள் மாநாடு இன்றும் நாளையும் 2 நாட்கள் ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொடங்கி வைக்க இருக்கிறார். 11:45 மணிக்கு இந்த மாநாடு நடைபெற உள்ள சூழ்நிலையில் மத்திய மாநில தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 48 துணைவேந்தர்களுக்கு இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் 21 அரசு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை. அவர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிப்பதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. ஏனென்றால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் மாநாட்டில் பங்கேற்க அங்கு சென்றுவிட்டு மற்ற பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அங்கு வராததை ஒட்டி அவர் பாதியிலேயே வெளியேறியதாக தகவல் வந்திருக்கிறது. இதே போல கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்வேந்தன் மற்றும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் இல்லாத சூழ்நிலையில் அங்கு பதிவாளர் தரப்பிலும் எவரும் பங்கேற்கவில்லை. இதனால் அரசு சார்பிலான அந்த அரசு பல்கலைக்கழகங்களில் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்று இப்போதைக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மொத்தமுள்ள 21 அரசு பல்கலைக்கழகங்களில் இப்போது 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மட்டுமே அதில் பங்கேற்க இருப்பதாக இப்போது தகவல் வந்திருக்கிறது. இருந்தபோதிலும் மாநாடு தொடங்கும் போது எத்தனை துணைவேந்தர்கள் அங்கு இருப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் 48 பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மட்டுமே அங்கு வந்திருக்கிறார்கள். இதனால் துணைவேந்தர்கள் மாநாட்டை அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள அந்த போட்டி அரசியல் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் முதலமைச்சர் தான் என்ற பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா உச்சநீதிமன்றத்தின் அந்த சிறப்பு அதிகாரமான 142வது பிரிவை பயன்படுத்தி நிறைவேற்றப்பட்டுள்ள சூழ்நிலையில் இப்போது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் யார் என்ற சர்ச்சை நீடிக்கிறது. முதலமைச்சர் எந்தெந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர், அவர் குறிப்பிட்ட சில பல்கலைக்கழகங்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் என்று அந்த சட்ட திருத்த மசோதாவில் இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஆளுநர் தமிழக அரசு இடையேயான மோதல் அரசியலில் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் 21 பேரில் 6 பேர் மட்டுமே இப்போது பங்கேற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் பெரும்பாலான துணைவேந்தர்கள் ஆளுநர் நடத்தும் இந்த துணைவேந்தர் மாநாட்டை தமிழகத்தில் புறக்கணித்திருக்கிறார்கள். இது ஆளுநர் மற்றும் அரசு இடையேயான மோதலில் மற்றொரு பரிமாணமாக இப்போது இந்த துணைவேந்தர்கள் மாநாடு எதிரொலிக்கிறது. தட்சிணபானு.